அன்பார்ந்தவர்களே, நாம் கிறிஸ்தவ பெயர்களை வைத்திருப்பதாலும், கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுவதாலும், கிறிஸ்தவர்களோடு இணைந்து வாழ்வதாலும், இல்லை பல ஜெப கூட்டங்களில் நாம் கலந்து கொள்வதாலும் நாம் கிறிஸ்துவோடு இருக்கிறோம் என்று அர்த்தம் அல்ல. காந்தியடிகள் ஒரு முறை கூறினாராம், எனக்கு கிறிஸ்துவை மிகவும் பிடிக்கும், ஆனால் கிறிஸ்தவர்களை அல்ல என்று. ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கவில்லை. அவர்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் நானும் என்றோ ஒரு கிறிஸ்தவனாய் மாறியிருப்பேன் என்று கூறினாராம். அன்பார்ந்தவர்களே, உண்மையான இறைவன் இன்று உலகம் அறியப்படாமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கை முறையும் தான். கிறிஸ்தவர்களோடு இருப்பதினால் நாம் கிறிஸ்துவோடு இருக்கிறோம் என்று அர்த்தம் அல்ல. கிறிஸ்துவோடு வாழ்கிறவர்கள், அவருடைய சாயலை தாங்கினவர்கள், அவருடைய திருவுளத்தின்படி நடந்து அவரை நம்முடைய வாழ்வில் பிரதிபலிப்போம். ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியமும் இதுதான். எனவே கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்களாக அவருடைய வாழ்க்கை முறை நம்முடைய வாழ்வில் வெளிப்படட்டும். அவர் நம் மூலமாய் இந்த உலகில் வெளிப்படுத்தப்படட்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முயல்வோம். ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்.